நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. சட்டவிரோத சூதாட்டத்தில் வருமானம் ஈட்டியதாக காங்கிரஸ் MLA-வை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கர்நாடக காங்கிரஸ் MLA வீரேந்திர பப்பி கோவா உட்பட பல்வேறு இடங்களில் காசினோ மற்றும் கிளப்புகளை நடத்தி வருகிறார். கிங் 567, பப்பீஸ் 330, ரத்னா கேமிங் என்ற பெயர்களில் ஆன்லைன் சூதாட்டம் நடத்தி சட்டவிரோதமாக அவர் பணம் சம்பாதித்துள்ளார். மேலும் அந்த பணத்தை வெளிநாடுகளில் முதலீடு செய்து வரி ஏய்ப்பும் செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவரது சகோதரர் திப்போசாமி துபாயில் 3 நிறுவனங்களை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனங்களில் MLA வீரேந்திர பப்பி கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அமலாக்கத்துறைக்கு புகார் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் வீரேந்திர பப்பி வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது வெளிநாட்டு பணம் 1 கோடி உட்பட 12 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், 10 கிலோ வெள்ளி மற்றும் 4 சொகுசு கார்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து வீரேந்திர பப்பியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அதன் பிறகு சிக்கிம் தலைநகரான கொடகாங்டாங்கில் உள்ள நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். சட்டவிரோத சூதாட்டத்தின் மூலம் வருவாய் ஈட்டியதாக காங்கிரஸ் MLA கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.